அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி சூப்பரான ஒரு லட்டு ரெசிபிங்க. எனக்கு தெரிஞ்சு லட்டுகள்லே இந்த ரவா லட்டு ரொம்பவே ஈஸியாகவே செய்யக்கூடியதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இந்த ரவா லட்டுவில் ரெண்டே விஷயந்தாங்க முக்கியமான விஷயம். ஒன்று, லட்டு வந்து நமக்கு வெள்ளையாக இருக்கணும். ரெண்டாவது, சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாங்க, அப்புறம் நமக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். நெய் சூடானதும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நட் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. பாதாம் பிஸ்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நட் சேர்க்கறதுனால நமக்கு ரவா லட்டு ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்குங்க. இது சேர்க்காமே கூட நம்ம செய்யலாம். இந்த அளவுக்கு முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த முந்திரி எடுத்து தனியாக வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ரவை சேர்த்த நேரத்துலேருந்தே நமக்கு இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு குறைவான தீயிலே வச்சுக்கணுங்க. குறைவான தீயிலே வச்சு இதை நல்லா வறுபட்டுறணும். அதே நேரத்தில் செவந்து போகாமையும் பார்த்துக்கணுங்க. கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதே நேரத்தில் ரொம்ப நேரமும் நம்ம கிளற விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரொம்ப குறைவான தீயிலே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷமாக நம்ம ரவையை நல்லா இதிலே வறுத்துட்டே இருக்கணுங்க. அடுப்பு மறக்காமல் குறைவான தீயிலே இருக்கணும். இந்த லட்டு ரெசிபிக்கு நம்ம தேங்காய் சேர்த்து கூட செய்யலாங்க. இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்காம தான் நான் செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் நீங்கள் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய தேங்காய், நம்ம தேங்காய் துருவோம் இல்லைங்களா, அதை துருவி எடுத்துகிட்டு வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அது உதிரி ஆகிற வரைக்கும், அது ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணுங்க. நம்ம ஒரு வேளை அதை டைரெக்டாக நம்ம தேங்காய் துருவிட்டு நம்ம சேர்க்கலாம். ஆனால் அப்படி ஒரு வேளை நம்ம சேர்த்தோன்னா அதை வந்து நம்ம உடனே சாப்பிட்றணுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வெறும் கடாயில் வறுத்துட்டு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி கூட செய்யலாங்க. டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போது நமக்கு நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடணும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கும் போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அடுத்து இதில் நம்ம ரவை அளந்த கப்லே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுவே சரியாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த சர்க்கரையோட அளவே போதும். இப்போ இதுவும் மிதமான சூட்லே அந்த குறைவான தீயிலே வந்து இது வேகணுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி ஒரு பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் மறுபடியும் இது கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு சேர்த்து மெதுவாக கிளறி கொடுங்க. பால் வந்து சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்க்கணுங்க. நம்ம ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. ரொம்ப சேர்த்துட்டோன்னா நமக்கு அது வந்து கேசரி டைப்பில் ஆயிரும். அதனால் நமக்கு ஒரு அளவுக்கு தான் அது சேர்க்கணும். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணுங்க, பார்த்துக்கணும். இப்போது மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் சேர்த்து நம்ம இது மாதிரி கிளறும் போது நமக்கு ரவா லட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் பால் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுக்குறோம். இப்போது பால் சேர்த்துட்டோம், கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. அடுத்து இதில் நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக. இது கூட ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஏலக்காய் அந்த ஸ்மெல்லு வந்து இந்த ரவா லட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. எனக்கு கூட பிடிக்காதுங்க, அதனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். நீ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இது வந்து ஆறி வரட்டும்.
அதே நேரத்தில் ஆறுறது ரொம்ப ஃபுல்லாக ஆறிடக்கூடாதுங்க. நமக்கு அது ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். அது வரைக்கும் அது ஆறட்டும். இப்போது ரவை ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குதுங்க. இப்போது இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிடலாம். பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ரவையெல்லாம் நம்ம கையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவே வருங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் அமுக்கி கொடுத்து பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரொம்ப ஈஸியாகவே நம்ம தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது உடனே செய்யக்கூடியதுங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.